டிஎன்பிஎல் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. லைகா கோ வைக்கிங்ஸும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க. இன்னும் 2 டீம் எதுன்னு இன்னும் முடிவாகலை. இன்னும் திண்டுக்கல் லெக் இருக்குது, சென்னை லெக் இருக்குது. முக்கியமான திண்டுக்கல் லெக்கு, முக்கியமான சென்னை லெக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 2 டீம் எது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நெல்லை ராயல் கிங்ஸ் தான் திண்டுக்கல் லெக்கில் கடைசி மேட்ச் ஆடுறாங்க. அந்த மேட்ச் வரைக்கும் போகும். ஏன்னா நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து முடிவாகும் ஒரு பக்கம். அப்படின்னா அடுத்தது சென்னை லெக்கில் தான் வந்து ஃபைனல் நடக்க போகுது, குவாலிஃபயர்ஸ் 2 நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அதுவும் முக்கியமான லெக்கு. சரி, ஓகே. டிஎன்பிஎல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. டிஎன்பிஎல்லை வச்சு தான் இப்போது சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் வந்து எடுப்பாங்க. இப்போ சையது முஸ்டாக்லி ட்ரோஃபிக்கான அவசரம் என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இப்போ பேசணுமே, இப்போயே பேசி வச்சுருவோமே. சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது இவங்களை எடுத்துருக்கலாமே, அவங்கள எடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம பேசாமல் இப்போது நம்ம சில பல பேர்களை பற்றி பேச போகிறோம். இந்த பேர்களெல்லாம் சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி ஸ்குவாடில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் சையது முஸ்டாக்லி ட்ரோஃபியில் தமிழ்நாடு லீட் பண்ண போகிற அந்த கேப்டன் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் நம்ம பேச போகிறோம். உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போது டிஎன்பியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாமேப்பா அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறேன். நீங்கள் டிஎன்பிஎல் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களாம் இருந்தால் நல்லா இருக்கானந்தா அப்படின்னும் சொல்லுங்கள். நான் சில பல பேர்களை சொல்ல போகிறேன். அவங்களாம் அவங்க பேரில் இருந்தாங்கன்னா எஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைப்பா இவங்களை விட இவங்க பெட்டர்ப்பா அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேசுவோம் நிறையாவுக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் ஸோ நிறைய விஷயம் பேசுகிறதுக்காக உங்களை வெல்கம் பண்ணுறது நான் கிரிக்கானந்தா. ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிச்சிடுறேன். என்னென்னா இப்போது சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி இருக்குதுல்ல, சையது முஸ்டாக்லி ட்ரோஃபியில் வந்து எப்படி பிக் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டிஎன்பியில் நல்லா பண்ணி நீங்கள் ஐபிஎல்லுக்கு போனாலோ இல்லைனா பிசிசியோட ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் ஆட ஆரம்பித்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயராக இருப்பீங்க. ஸோ அப்படின்னா டிஎன்பியில் பார்த்து தான் மேக்ஸிமம் வந்து இந்த சையது முஸ்டாக்லி ட்ரோஃபிக்கான ஒரு செலெக்ஷன்ஸ், ஸோ சையது முஸ்டாக்லி ட்ரோஃபிக்கான டீமை வந்து இங்கேருந்து தான் பிக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபிக்கோ இல்லைனா வந்து ஒரு விஜயசாரி ட்ரோஃபிக்கோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் பிளேயராக இருந்தால் கன்ஃபார்ம் பிக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு நடக்குது இல்லையா ஃபஸ்ட் டிவிஷன் மேட்சஸ், அதுக்கப்புறம் செகண்ட் டிவிஷன் 50 ஓவர்ஸ் மேட்சஸ், இதெல்லாம் பார்த்து இதிலிருந்து மேக்ஸிமம் செகண்ட் டிவிஷன் வரைக்கும் தான் பிக் பண்ணுவாங்க. தேர்டு ஃபோர்த்துலாம் போவாங்களான்னு எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. பட் ஆனால் செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் டிவிஷனை வச்சு தான் வந்து இந்த ரஞ்சி ட்ரோஃபி விஜயசாரி ட்ரோஃபிக்கான டீமில் வந்து பிக் பண்ணுவாங்க. இப்போது நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால வந்து இப்போவே நான் இந்த சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி டீமை பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு தடாலடியே ஆரம்பிச்சிடுறேன். கேப்டன், ஸோ யார் சையது முஸ்டாக்லி ட்ரோஃபிக்கான கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு இப்போ அவசரம் என்ன இருக்கானதா இப்போது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போன வருஷம் வாஷிங்டன் சுந்தர் கேப்டனாக இருந்தார். அதுக்கு முந்தின வருஷம் பாபா அபரிஜித் கேப்டனாக இருந்தார் சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி தமிழ்நாடு டீமுக்கு. தினேஷ் கார்த்திக் கேப்டனாக இருந்தார், கப்பு வந்துச்சு. அபரிஜித்தாலையும் வாஷிங்டன் சுந்தராலையும் வந்து கப்பை கொண்டு வர முடியலை. பட் போன வருஷம் ஒரு மறக்கக்கூடிய ஒரு சையது முஸ்டாக்லி ட்ரோஃபியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு கப் இருக்குல்ல இந்தியாவில் தான் நினச்சேன். அதுக்கு முந்தின மாதத்துலேயே கரெக்டாக அந்த மாதத்துல தான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு பக்கம் வேர்ல்டு கப் பேரலாக இன்னொரு பக்கம் வந்து சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதனாலவே வந்து நம்மளுக்கு பெருசாக அது பரபரப்பாக தெரியவும் இல்லை. தமிழ்நாடு வெளியில் போனதுனால அது ரொம்ப பெருசாக பரவலாக பேசப்படவும் இல்லை. பஞ்சாப் ஜெயிச்சதையும் பெருசாக பேசப்படாமலும் போனதுக்கான ஒரு காரணமும் வேர்ல்டு கப் மொத்தமாக மறைச்சிருச்சு. சரிப்பா, வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவுக்குலாம் ஆட போயிட்டாரு, ஒரு சீசன் தான் கேப்டனிங் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப உடனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது நான் அதே தான் பாபா அபரிஜித் விஷயத்தையும் சொல்லுவேன். எனக்கு அபரிஜித்துக்கே நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருக்கலாமோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அபரிஜித் தமிழ்நாடு நல்லா தான் லீட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார். லைக் எனக்கு பர்டிகுலராக எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. போன வருஷம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் சீசன் சையது முஸ்டாக்லி ட்ரோஃபியில். தமிழ்நாடு தான் ஒயிட் பாலில் இந்தியாவில் தி பெஸ்ட் டீம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் கர்நாடகா வரலாம், அதுக்கப்புறம் பஞ்சாப் வரலாம், ஹிமாச்சல் பிரதேஷ் வரலாம். பட் தமிழ்நாடு தான் அவ்வளோ பிளேயர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது, அவ்வளோ பிளேயர்ஸில் ஐபிஎலுக்கு கொடுக்குது. ஸோ அப்படி ஒரு மாதிரியான ரெக்கார்டை வந்து ஒயிட் பாலில் தமிழ்நாடு டீம் ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸாக எஸ்பெஷலி லாஸ்ட் இயரில் எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். எனக்கு இந்த டிஎன்பியில் தான் தோணுச்சு, ஏன் ஷாருக் கானை வந்து தமிழ்நாடோட சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி கேப்டனாக ஆகக்கூடாது, எனக்கு அது தோணுச்சு. அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் அபரிஜித்தை கேப்டன் ஆகக்கூடாது தமிழ்நாடு சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி டீமுக்கு அப்படின்னு தோணுச்சு. அபரிஜித்துக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா, ஷாருக் கானுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாமா? ஷாருக் கான் தான் தமிழ்நாடு டீம் கடைசியாக சையது முஸ்டாக்லி ட்ரோஃபி வின் பண்ணும்பொழுது கர்நாடகா அகேன்ஸ்டாக ஃபெரோஷா கோட்டில் 6 அடித்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு. இப்போ அவர்கிட்டே கேப்டன்சி கொடுக்கலாமான்னா எஸ் கண்டிப்பாக. நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா, பட் இவங்க 2 பேர்
பாபா அபரிஜித்துக்கும் ஷாருக் கானுக்கும் நீங்கள் கேப்டன்சி தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு ஒன்று தோணுச்சு, ஓகே 2022 கப்பு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சிஎஸ்ஜியும் லைக்கா கோவைக்கிங்ஸும். அப்போ ஷாருக் கானுக்கு நீங்கள் தமிழ்நாடோட சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி கேப்டன்சி கொடுக்கல, ஓகே. பட் போன வருஷம் ஒரு ட்ரோஃபி வின் பண்ணியிருக்கிறாருங்கும் பொழுது அப்படியே, ஏன்னா ஜூனில் வின் பண்ணுறாரு, நீங்கள் அக்டோபர் நடக்கிற சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி எதுக்கு நீங்கள் ஷாருக் கானுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மேபி இன்ஜுரி பிரச்சனை, அவர் எப்போ வேணாலும் வந்து படுக்கலாம், எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்லேருந்து கழலாம், அப்படிங்கிறதுனால நீங்கள் கொடுக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஒருவேளை என்சிஏக்கு கூப்பிட்டுருவாங்க, இந்தியாவுக்கு போயிடுவார் ஷாருக் கான் அப்படிங்கிறதால கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல. பட் அதே தான் சுந்தருக்கும் எப்போ என்சிஏ பவர் எப்போ இந்தியா கூப்பிடுவாங்கன்னு தெரில. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுக்கும்பொழுது நான் அது ஷாருக் கானுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கேப்டன்சி 2 பேரும் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. இருக்கிற ரிசோர்ஸை வச்சு லைக்கா கோவைக்கிங்ஸை மூணாவதோடையாக பிளே ஆஃப்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. பாபா அபரிஜித் வந்து அதே மாதிரி இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு பிரேவ் அண்ட் போல்டான டெசிஷன்ஸ் அவர் எடுக்கிறாரு. அஸ்வின் கிறிஸ்டை எப்போ யூஸ் பண்ணணும், பெரியசாமிக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும், ரயில் சாமியன் ஒரு சீனியர் ப்ரோ வச்சு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி 7 ஓவர் மேட்ச்சில் அவர் பேசின ஒரு விதம், அவர் விளையாண்ட ஒரு விதம், அதுக்கப்புறம் அவரோட கேப்டன்ஸில் ஒரு ஜெகியோ, ஒரு பிரதோஷ் ரஞ்சன் பவுலோ, தென் அதில் ஒரு ரஹில் ஷாவோ, ஒரு பெரியசுவாமியோ, ஒரு அஸ்வின் கிறிஸ்டோ, ஒரு அபிஷேக் தனூரோ, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த டீமை ஒரு மாதிரி அழகாக அந்த கோர் டீமை சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் அப்படின்னா இவர் ஒரு கிளன்ச் பிளேயராக இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா முதல் தோல்வி, அந்த முதல் தோல்வின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு மேட்ச். ஆல்மோஸ்ட் கையில் லாஸ்ட் ஒரு 3 ஓவர் ஆல்மோஸ்ட் விட்டாங்க. பட் அந்த ஒரு தோல்விக்கு அப்புறமா திரும்ப 3ஆவது மேட்ச்சில் ஒரு 7 ஓவர் மழை மேட்ச்சில் வந்து வின் பண்ணி இப்போ கம்பேக் 2-3 மேட்சஸ் கம்பேக் கொடுத்து இப்போ பிளே ஆஃபுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, ஸோ அப்புறத்துக்கு கண்டிப்பாக தமிழ்நாடுல சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி கேப்டன்சி கொடுக்கலாங்கிறது ஒருத்துமா அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பக்கம் நீங்கள் ஷாருக் கான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஷாருக் கானும் கிளன்ச் ஷாருக் கான் பேட்டிங்கில், பவுலிங்கில், ஃபீல்டிங்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளன்ச் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 19 ஒரு பவுலிங் போட்டு மேட்ச் திருப்பி கொடுப்பாரு. ஒரு வெல் செட்டில்டு பேட்டர் ஆடிட்டு இருக்கும்பொழுது விக்கெட் எடுத்து மேட்ச் திருப்பி கொடுப்பாரு. தென் பேட்டிங்கில் வரும்பொழுது 3 விக்கெட் சரிஞ்சிச்சா நான் ஷோல்டரில் வாங்கிக்கிறேன், கை சரியில்லை, கால் சரியில்லை, தலை சரியில்லை, ஆனால் நான் வந்து ஒரு 50 அடிப்பேன்னு சொல்லிட்டு ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பேட்டிங்னு சொல்லி அவரோட கான்ட்ரிபியூஷன் மூலமாகவே ஸோ இந்த வருஷம் நல்லா பண்ணுறாங்க தாண்டி கன்சிஸ்டண்ட்டாக இந்த 2 வருஷமாக லைக்கா கோவைக்கிங்ஸ், ஸோ 3 வருஷமாக லைக்கா கோவைக்கிங்ஸோட கோரை கலைக்காமல் ஒரு ஃபியூச்சரை யோசிச்சு ஸோ இவங்களுக்கு இப்போ ஓவர் கொடுக்கணும், இவங்களுக்கு இப்போ ஓவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக பிளான் பண்ணுறாரு. தாமரைக்கண்ணனுக்கு நியூ பால் பவுலிங் கொடுத்துட்டு சித்தார்த் மணிமாறன் நியூ பாலில் கொண்டு வந்துட்டு முகமதை பின்னாடி கொண்டு வரது, இல்லை முகமதை பயன்படுத்திட்டு சித்தார்த் மணிமாறன் மிடில் ஓவரில் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஸோ அவரோட மூவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள், அன்பிரிடிக்டபிள்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, சரியாக பண்ணுறாரு. ஸோ கிளன்ச் பிளேயர் தான் இருக்கக்கூடிய இந்த 2 பிளேயர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ டிஎன்சியோட கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து யார் ஒத்து போவாங்க அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே டிசர்வ்டு. வாஷிங்டன் சுந்தர் இதில் வந்து ஒரு பிளேயராக ப்ளே பண்ணால் ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவர் எப்போ வருவார்னு தெரியல ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அக்டோபர் மாதம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல செய்தி அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, டீம் ரெடி பண்ணுறீங்கன்னா கேப்டன் வச்சு பிளேயர்ஸுக்கு வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது போன வருஷம் ரஞ்சி ட்ரோஃபியே எனக்கு ஒரு மாதிரி செமிஃபைனலில் போய் தோற்றதுங்க ரீசன் என்னென்னா, இந்த ஒரு டீமை ரெடி பண்ணிங்க, அந்த டீமை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செமிஃபைனல் வரைக்கும் போனீங்க, திரும்பி நீங்கள் பிளேயர்ஸில் ஆட் பண்ணுறதுங்கிறது எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. ஸோ பட் தினேஷ் கார்த்திக் இதை பண்ணி ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். ஒரு தடவை சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி ஞாபகம் இருக்குது 2019-20 நினைக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வச்சு ஜெயிக்கிறீங்க, அந்த டீம் வச்சு கடைசி வரைக்கும் போங்க. இந்த கேப்டன் தான், இவர் தான் கேப்டன், இவருக்கு அப்புறம் கேப்டன் வேறு யாரும் கிடையாது. இந்த சீசன் ஃபுல்லாக இவர் தான் லீட் பண்ணுவார், இந்த பிளேயர் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீமை முதல்ல ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணணுங்கிறதுனாலவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அவைலபிலிட்டி இருக்கணும், அவங்க அவைலபிளாக இருக்கிற பிளேயராக பார்த்து போகணுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அபரிஜித்தையும் அந்த பாபா அபரிஜித்தையும் ஷாருக் கானையும் முதல்ல கேப்டனாக போடுங்க அப்படிங்கிறத வந்து தாழ்மையுடன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் செலக்டர்ஸ் அண்ட் கோச்சஸ் இவங்க கிட்ட நான் கேட்டுக்கொள்வேன். உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம். அபரிஜித்தா இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஷாருக் கானா அப்படிங்கிறத சொல்லலாம். பட் இடையில ஒரு கேபி அருண் கார்த்திக் ஐ திங்க் ஒரு பாண்டிச்சேரிக்கு ஆட போயிடுவார், இங்கே தமிழ்நாடுக்கு ஆட மாட்டார் ஒன்று. அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இடையில உள்ள குழப்பி அதெல்லாம் வேணாம். ரவி அஸ்வின் அவங்க கண்டிப்பாக அவர் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிக்கு போயிடுவார், அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்லுவேன். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து கேப்டன்சியை பொறுத்த வரைக்குமே வந்து. இப்போ அடுத்தது அந்த டீமை பற்றி யோசிக்கும் பொழுது இப்போ 2023 டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
அதில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் தான் இதில் இருக்க போகிறாங்க. ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நாராயண் ஜெகதீஷன், சாய் சுதர்ஷன், பாபா அபிரஜித், ஷாருக் கான், அஜிதீஷ், வாஷிங்டன் சுந்தர், சஞ்சய் யாதவ், நடராஜன், சாய் கிஷோர், சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி, முகமது, விஜய் சங்கர், இவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ். நான் இப்போ சொன்னதுலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 13 பேர் அடிபட்டு இருக்குமா. இது போக டிசர்வ்டு அப்படின்னு நான் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, ரெஹேஜா இருக்கார்ல, ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்னு சொல்ல துஷார் ரெஹேஜா, அவர் வந்து டிசர்வ்டு. அதாவது 11th ஹவுஸ்ஃபுல்லு, ஓகேங்களா. 11th பேக்கப்பும் ஹவுஸ்ஃபுல்லு. இப்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் தன்வர் ஆல்ரெடி 2022 சைவம் ஸ்டாக்லி ட்ரோஃபி ஆனார். போன வருஷம் அவர் ஆடலை. அவர் கண்டிப்பாக இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஆனால் சோனி யாதவும் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது அண்டர்-23 பர்ஃபார்மன்ஸ், அண்டர்-23 ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸையும் பார்ப்பாங்க. பட் இவங்களுக்குலாம் ஏஜ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்யூச்சர்னு நோக்கி போக ஆரம்பித்தாங்கன்னா பூபதி, விமல்குமார், அதுக்கப்புறம் பி சச்சின் இவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் ஃப்யூச்சர்னு போகும்பொழுது இவங்களுக்கு இங்கே இடமே கிடையாது, இதில் இல்லவே இல்லை. நீங்கள் ஃப்யூச்சர்னு போனீங்கன்னா இப்போ விஜய் சங்கரை நீங்கள் பெஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு சோனி யாதவ், அபிஷேக் தன்வர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முகமது இருக்கிறார். இப்போது விஜய் சங்கருக்கு பேக்கப் தான் முகமதே. ஸோ இப்போது விஜய் சங்கர் இல்லைன்னா முகமது ஏஜ் ஆகிடுச்சுமா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கன்னா போன வருஷம் ரஞ்சி ட்ரோஃபி முகமது ஆனார். ஸோ இங்கே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எப்போ வேணாலும் அந்த கதவு அப்படிங்கிறது திறக்கலாம். இப்போது எனக்கு விஜய் சங்கரோட இடம் கன்ஃபார்ம் சீல்டு தான், ஓகேங்களா. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ அவருக்கு ஓகேங்களா. இப்போ விஜய் சங்கருக்கு பேக்கப் யார்? அபிஷேக் தன்வர், அப்படி இல்லைன்னா சோனி யாதவ். அபிஷேக் தன்வரும் அவரால் மேட்சை மாற்றக்கூடிய ஒரு இன்னிங்ஸ், அதுக்கப்புறம் சோனி யாதவும் மேட்சை மாற்றக்கூடிய ஒரு இன்னிங்ஸ். நீங்கள் என்ன பேட்டிங் பேசுகிறியா பவுலிங் பேசுகிறியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா என்கிட்ட பேட்டிங்காலையும் முடியும், பேட்டிங்காலையும் ஒரு 6 அடிக்கக்கூடிய முடியும், நிறைய 6 அடிச்சு மேட்சை மாற்ற முடியும். விக்கெட்டும் அவங்களால நியூ பால் எடுத்துகிட்டு வந்து போட முடியும், டெத் ஓவர்லையும் 2 பேரால் போட முடியும். இது பாபா அபிரஜித்தோட கேப்டன்சியில் தன்வர் பண்ணிட்டாரு, கேபி அருண் கார்த்திகேயன் கேப்டன்சியில் பண்ணிட்டார் சோனி யாதவ். ஃபீல்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சோனி யாதவ் குறைய வைக்க மாட்டார். இப்போது பேக்கப்பில் யாராவது ஒருத்தவங்க அப்படிங்கிறதா வர முடியும். ஏன்னா 15 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நாராயண் ஜெகதீஷனுக்கும் சாய் சுதர்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் தேவை கிடையாது. இப்போ இம்பாக்ட்ஸ் அப்னு வரும்பொழுது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி ஆகக்கூடிய ஒருத்தவராக உங்களுக்கு வேணும். அஜிதீஷ் போன வருஷம் அந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் அப்போ தான் மேக்ஸிமம் ஆட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது அடித்து ஆடுற ஒரு பிளேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் துஷார் ரெஹேஜாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி வசீம் அகமது திருச்சி கிராண்ட் சோழாவுக்காக ஆடிட்டு இருக்கிறவர், அவர் கோல்ஸுக்காக ஆடி தென் ஒரு 2nd டிவிஷனில் இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. 3rd டிவிஷன் 1st டிவிஷன் போயிட்டு அங்கே ஒரு 90 அடித்ததெல்லாம் வந்து பெருசாக பேசப்பட்டு இருக்குது. ஓகே, ஒத்துக்கிறோம், கரெக்ட் தான். ஆனால் அவர் பேர் ரேடாவில் இருக்கும், ஸ்கீம் ஆஃப் திங்கில் அவர் இருப்பார். பட் துஷார் ரெஹேஜாவை தான் மேக்ஸிமம் பிக் பண்ணுவாங்க. ஏன்னா துஷார் ரெஹேஜா கன்சிஸ்டண்ட்டாக பவர் பிளே நல்லா ப்ளே பண்ணுறாரு, விக்கெட் கீப்பராகவும் இருக்கிறாரு, தென் லெஃப்ட் ஹேண்டராகவும் இருக்கிறாரு. 147ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ஒரு 256 அடிச்சு இப்போ ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இது வரைக்கும் இருக்கிறாரு. பட் எப்பவுமே இந்த திண்டுக்கல் பிட்ச், அதாவது திண்டுக்கல் லெக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால வந்து இந்த திண்டுக்கல் லெக்கில் எப்படி பண்ண போகிறாரு துஷார் ரெஹேஜா, அண்ட் ஒருவேளை ஐ ட்ரீம்ஸ் வந்து பிளே ஆஃப் வந்துச்சுன்னா பிளே ஆஃப் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் நாராயண் ஜெகதீஷன் வந்து நிறைய வருஷம் ஆடிட்டு இருக்கிறாரு. இப்போ இளம் தலைமுறைக்கு வழி விடலாமேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்க போகிறது ஒரு 7 மேட்ச் தான். இந்த 7 மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட போகிறது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஜாம்பவாங்கள் வருவாங்க. அப்படிங்கும்பொழுது வந்து ஸோ அந்த கிரிக்கெட் கூட இந்த கிரிக்கெட் வந்து முட்டணும். அப்போ நாராயண் ஜெகதீஷன் தான் பிக் பண்ணுவாங்க பேக்கப்பாக. மேபி துஷார் ரெஹேஜாவை பேக்கப்பாங்கிறத தாண்டி ஒரு இம்பாக்ட் சப்பாக இழுக்கிறதுக்கு ஸோ துஷார் ரெஹேஜா மேபி இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு காலப் அப்படிங்கிறது கிடைச்சாகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 4-6 மூலம் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அசால்ட்டாக ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கை பவர் பிளேலே இறங்கி வந்து அடிக்கிறதுலேருந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் அண்ட் இன்டென்ட் இருக்குது. துஷார் ரெஹேஜா இந்த டிஎன்பியில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு காலப் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப வருஷமாக தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, நிறைய பேருக்கு தெரியும். ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ்லேருந்து அவர் ஒருத்தர் இந்த வருஷம் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சந்தேகமே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலியை வந்து கண்டிப்பாக 3 ஃபார்மேட் பிளேயரை ஆக்கிடுவாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா முகமது அலி ரஞ்சி ட்ரோஃபியை டெபியூ பண்ணிட்டாரு. முகமது அலி கூச்பிஹாரில் ஆடும்பொழுதும் இப்போ அண்டர்-23 ஸ்டேட் டோர்னமெண்ட்லேயும் அவர் ஆடி இருக்கிறாரு. அப்படிங்கும்பொழுதும் தென் ஒரு போன வருஷம் இருந்தார், பட் என்சிஏக்கு போயிட்டாரு, சான்ஸை மிஸ் பண்ணார். பட் இந்த வருஷம் வரும்பொழுது
ஒரு ஆர்எக்ஸ் முரளி, ஓகேங்களா, ஆர்எக்ஸ் முரளி வந்து ஆர்சிபி உமன்ஸ் டீம் இருக்காங்கல்ல, அவங்க சாம்பியன்ஸ் டீம், ஓகே, சாம்பியன்ஸ் டீமோட கோச்சாக இருந்தவர். தென் கர்நாடகாவில் ஒரு மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல், ஒரு மித்தாலி ராஜ், இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணி தென் இங்கே ஒரு ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் டீம் இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இவர் தான். ஒரு மாதிரி அதை பிளான் பண்ணி பண்ணுறவர், அவர் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி முகமது அலி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக துஷார் ரஹாஜா அண்ட் முகமது அலி ஒரு 14வது 15வது பேராக இன்னைக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஃப்ளைட்டில் பறப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். முகமது அலிக்கு இந்த தடவை ஒரு சயீத் முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் ஒரு என்ன சொல்கிற மெய்டன் கால் கிடைக்கும். ஏன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இந்த வருஷம் டிஎன்பியில் வாங்கியிருக்கிறாரு. தென் சாய் கிஷோர் ரொம்ப நம்புறாரு, சாய் கிஷோர் நம்பி முன்னாடியே ஓவர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அஜித் ராம் இருக்கும்போது சரி, ஒரு சாய் கிஷோர் இருக்கும்போது, அவராகவே இருக்கும்போதும் சாய் கிஷோர் இருக்கும்போதும் முன்னாடி போகிறது யாருன்னா முகமது அலி தான் போகிறாரு. கன்சிஸ்டண்ட்டாக ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு. தென் ஒரு 3 ஓவர் நல்லா போட்டுறாரு, ஒரு ஓவர் மட்டும் எப்பயாவது அடி விடுது. பேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி லைக்கா கோவிங்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச், பட் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, பட் தோத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவுட் பேட்டராக ஆடுறது. தென் நெல்லை ராயல் கிங்ஸ்ட்டு ஒரு மாதிரி கிளன்ச் இன்னிங்ஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு முகமது அலி டெஃபினட்டாக அவர் இடத்த சீல் பண்ணிட்டார். 11ஸில் எந்த அளவுக்கு இருக்க போகிறாருன்னு எனக்கு தெரில. இப்போ 11ஸை பற்றி நான் ஓரளவு பேசிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா, 11ஸில் யாருக்குமே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாராயண் ஜெகதீஷன், சாய் சுதர்ஷன், அப்ரஜித், ஷாருக் கான், அஜிதீஷ், விஜய் சங்கரை வந்து ஸ்வாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே அந்த 4, 5, 6 இடங்களில் வாஷிங்டன் சுந்தர் வந்தால் அவர் அந்த பிளேஸில் ஆடுவார். தென் அதுக்கப்புறம் சஞ்சய் யாதவ், நடராஜன், சாய் கிஷோர், சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி, இவங்க 11 பேர் கண்டிப்பாக ஆடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டால் சஞ்சய் யாதவ் பெஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னங்க பண்ணுறது, தமிழ்நாடுக்கிட்ட 2 டீம் இருக்குது. 2 டீமையும் நீங்கள் சயீத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி ஆட வைக்கலாம். 2 டீமும் போயிட்டு பந்தயம் அடிச்சுட்டு வர அளவுக்கு டீம் தான் வச்சுருக்கிறாங்க. பட் சோனி யாதவ், அபிஷேக் தன்வர் யாராவது ஒருத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. முகமது தடவை சயீத் முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அபிஷேக் தன்வர் அப்படின்னு ஒருத்தர் ஃப்ளைட் ஏறாரு அப்படின்னா சஞ்சய் யாதவ் கண்டிப்பாக இருப்பார். ஸோ சஞ்சய் யாதவ், சோனி யாதவ் தம்பி, அண்ணன் தம்பியில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போது 13 பேராக ஆயிடுவாங்களா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக முகமது அலி, துஷார் ரஹாஜா, ஸோ 15 பேர் இவங்க இருப்பாங்க. இவங்க தான். பட் இந்திரஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி நல்லா வந்து இருக்குது. தென் சந்தீப் வாரியருக்கு போன வருஷம்லாம் பேக்கப் வந்து குல்தீப் சனை பிக் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு முந்தின வருஷம் சிலம்பரசன்லாம் இருந்தார். பட் இந்த தடவை ஒரு என்ன சொல்கிறது, சந்தீப் வாரியருக்கு பேக்கப்பே இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அங்கே வரலாம். அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்வரோட இடமும் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். பட் தன்வர் நியூ பால் எடுத்துகிட்டு போட வருவார், சந்தீப் வாரியர் நியூ பாலில் போடுவார், சாய் கிஷோர் நியூ பாலில் போடுவாங்க. அண்டு டெத் ஓவரில் நம்மளுக்கு இருக்கிறாங்க வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் நடராஜன் இருக்கிறாங்க. சந்தீப் வாரியர் டெத் ஓவரில் ஒரு ஓவர் போடுறாரு, தன்வரும் ஓவர் போடுறாரு. ஸோ சோனி யாதவ், ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எடுத்துருவாங்க, பட் அவங்களாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டீம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பதிலாக அவங்களை எடுத்தால் இவங்க எடுத்தாலும் எல்லாம் பெஸ்ட்டாக தான் ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இது போக எனக்கு தனிப்பட்ட வகையில் சில பிக்ஸ் இருக்குது. நான் துஷார் ரஹாஜா நான் சொல்லியிருப்பேன், முகமது அலி நான் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் அபிஷேக் தன்வர், சோனி யாதவ் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. ஆனால் நான் பொய்யாமொழியை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பொய்யாமொழியை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ 33 வயசு ஒரு வயசு கரெக்டு தான். ஆனால் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். ஏன்னா கேவி அருண் கார்த்திக் என்ன அசாம்லாம் போய் ஆடிட்டு பாண்டிச்சேரிக்கெலாம் போயிட்டு நல்லா பண்ணதுக்கப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2021 சயீத் முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் ஆட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கப்பை வின் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி கேவி அருண் கார்த்திக் உள்ளே வந்ததில் தினேஷ் கார்த்திக் அவரோட பங்குங்கிறது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொய்யாமொழியை நான் ஸ்கீம் ஆஃப் திங்கில் வைப்பேன். நான் வந்து 11ஸில் கொண்டு வரணும் இல்லையா, ஸ்கீம் ஆஃப் திங்கில் நான் வைப்பேன். இப்போ பொய்யாமொழி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் பொய்யாமொழி பேரை நான் மென்ஷன் பண்ணுறேன், எனக்கு அவரோட ஸ்லோயர்ஸ் ஒன்று பிடிச்சிருக்குது. தென் அவரோட கம்பேக், ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கிறாங்க, இல்லை 2வது பால் 6 அடிக்கிறாங்கன்னா அடுத்த 4 பாலோ அடுத்த 5 பாலோ கம்பேக் கொடுக்க முடியுது அவரால். ஸோ விக்கெட்டு எடுக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அந்த கான்ஃபிடென்ட், ஸோ அதுதானே தேவை. ஸோ ஸ்லோயர் ஒன் தான் போட போகிறாருன்னு தெரியுது. எப்படி ஸ்லோயர் ஒன் தான் 6 பாலும் போட போகிறாரு, அந்த ஸ்லோயர் ஒன்ஸாக எங்கெங்கே எப்போ போட போகிறாருங்கிறது தான் கேள்வியே. மேக்ஸிமம் ஃபஸ்ட் பால் 6 போச்சுன்னா திரும்பி அடுத்த ஒரு 4 பால் அவரால் கம்பேக் கொடுக்க முடியுதுங்கும்போது நான் பொய்யாமொழியை ஒரு வெரைட்டிக்காக பயன்படுத்துவேன். பட் ஆனால் 15 பேர் தான், ஒரு 7 மேட்ச் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எப்படி அவரை பயன்படுத்துவீங்க? ஒரு பியூர் பவுலராக இருக்கும்பொழுது
நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிறத யோசிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்கில் நான் கண்டிப்பாக வைக்கிறேன். இது போக யோசிச்சு பாருங்களேன், ரித்திக் ஈஸ்வரன் வந்து சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார். 2 டிஎன்பிலையும் ஒரு மேட்ச் கிளன்ச் மேட்ச்சில் சூப்பராக அடிச்சு கொடுத்துருக்காரு. ஜாதவேல் சுப்ரமணியம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்லேருந்து வந்து இங்கே சும்மா உட்காந்துருக்காரு. அவர் எப்படி ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரில. இன்னும் சித்தார்த் மணிமாறன் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சீசனில் பெரியசாமியும் நல்லா பண்ணியிருக்கிறார். ஸ்கீம் ஆஃப் திங்னா நான் கண்டிப்பாக பொய்யாமொழி, ஜாதவேல் சுப்ரமணியம் அண்ட் பேக்கப் விக்கெட் கீப்பர் தேவை அப்படின்னா ரித்திக் ஈஸ்வரன் அவரை வந்து நான் வைப்பேன். பட் இந்திரஜித்தை வந்து நான் ஸ்கீம் ஆஃப் திங்கில் வைக்கிற அளவுக்கு இந்திரஜித்தோட ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் கிடையாது. இந்திரஜித்தை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்குவாட் தான். பட் ஸ்குவாடில் பிக் பண்ணலாம், பட் எங்கே ஆட வைப்பீங்க அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. இன்னொன்று நீங்கள் அஜித் இந்த சீசனில் நல்லா பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் பட் அவங்களால கம்பேக் கொடுத்துட முடியும், அவங்களால ஆடிடவும் முடியும். ஓகேங்களா? பட் இதுதான் என்னோட ஒரு டீமு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும், இவங்களெல்லாம் எடுக்கலாமே, இவங்களெல்லாம் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நான் சொல்ல வந்த பிளேயர்ஸ். வசீம் அகமத், ஸோ இந்த வருஷம்லாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு காலப். துஷர் ரேகஜாவுக்கு இந்த வருஷமே ஒரு காலப். முகமது அலிக்கு கண்டிப்பாக இந்த வருஷமே ஒரு காலப் கிடச்சிரும். ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் சில பேர்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதில் சந்தேகமே கிடையாது. திண்டுக்கல் முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்பொழுது, ஏன்னா இந்த டிஎன்பியில் நிறைய மழை பெஞ்சது, அதனால் நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் முடியல. சில பல மேட்சஸ் ஓட்டையும் உடச்சலமாக தான் இருந்துச்சு, நடக்கவும் இல்லை. அதனால் இந்த டிஎன்பிஎல்ல சில பல பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லை, குறை சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் இப்போ கண்டிப்பாக செலக்டர்ஸ் அண்ட் கோச் இவங்களுக்கு பெரிய வேலை என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெறும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸாக தூக்கிட்டு போகிறது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருப்பாங்க. ஆனால் டிகே என்ன இருக்கும்போது ஒன்று பண்ணியிருப்பார். என்னென்னா டீமில் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை வச்சு கொண்டு ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பார். சித்தார்த் மணிமாறன், சாய் கிஷோர்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பார். பட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்களா? ஆக்சுவலி சாய் கிஷோர் கேப்டன் ஆக மாட்டாங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபிக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒயிட் பாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பாபா அப்ரஜித் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஷாருக் கான் அந்த மாதிரி போனால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பாப்பை பொறுத்திருந்து பட் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போனோம். அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லையே இருக்கானதா என்ன வளர்ற அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், எங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவ்வளோவா இல்லை, இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம் இப்போ ரோஹித் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ரோஹித் அவர் வந்து சூப்பராக போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஐ ட்ரீம்ஸ்க்காக அப்படிங்கிறா நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் பொய்யா மொழியே நான் சொல்கிறேன், ஸ்கீம் ஆஃப் திங் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே நல்லா போடுறாரு. பட் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போகும்பொழுது அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன பண்ண முடியுங்கிறதா ஒரு கேள்வியே. பட் அவரோட கூடவே இருந்து அவரோட பவுலிங் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்கில் தான் நான் வைக்கிறேன். சில பேர் டிஎன்பிஎல்ல அவங்க பிஸ்தாவாக இருக்கலாம், டிஎன்பிஎல்ல செம்மையாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்க ஒரு ஸ்டேட் லெவல், ஒரு சைதும் ஸ்டேட் ட்ரோஃபி, ஒரு நேஷனல் லெவலில் வரும்பொழுது அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கேள்வி தான். ஓகே, எனக்கு கொஸ்டின் தான் வச்சுக்கிறேன் தவிர அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க ஸ்கில் மூலமாக ஸ்கில்ல எனக்கு எந்த விதமான சந்தேகமோ கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறையா வேணும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் எக்கச்சக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிஎன்பிஎல்லையும் கவனிக்கிறேன். இதை தான் ஹேமந்த் பதானி அவர்களும் சொன்னார். இனோவேட்டிவான ஷாட்ஸ், எவாலுவேட் ஆகவே இல்லை ஷாட்ஸ்லாம், ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்விட்ச் ஹிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூப்பு, ரேம் ஷாட்டு, இதெல்லாமே வந்து டிஎன்பிஎல்ல எங்கே போச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்டிவ் பேட்டர்ஸும் டிஎன்பிஎல்லேருந்து தமிழ்நாடுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பசங்களா, வீடியோ பார்த்துருக்கிற பசங்களா, நீங்கள் ஒரு வேளை பேட்டராக இருக்கிறீங்க, T20 தான் நான் ரெடி ஆகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஸ்கூப்பு, ரேம் ஷாட்டு, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஹிட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு இதெல்லாமே என்னால் நல்லா ஆட முடியும். இது எல்லாமே டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ்க்கு இடையில என்னால் அன்ஆர்த்தரா ஷார்ட்ஸ் ஆட முடியும் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சரியாக ஆடினீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன கேப்டன் தேவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டிவ் ஒரு பக்கா ஒரு அட்டாக்கிங் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு T20 பேட்டர் தேவை, நிறைய ஷாட்ஸ் வச்சிருக்கக்கூடிய T20 பேட்டர் தேவை. தென் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ், வெரைட்டி காமிக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிறது ஸோ தேவை. இது போக இதுதான் தேவை, இதுதான் மேக்ஸிமம் தேவை. ஸோ தமிழ்நாடுக்கிட்ட 2 டீம் இருக்கிறாங்க. அந்த 2 டீமையும் வந்து பிரிக்கிறது, எடுக்கிறது, சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் செலக்டர்ஸ் அண்ட் கோச் ஸோ இவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. பட் ஆனால் சில பல சஜஷன்ஸ் நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும். பட் என்னோடய சஜஷன்ஸை நான் கொடுத்துட்டேன். உங்களோட சஜஷன்ஸ் என்ன? ஸோ தமிழ்நாடு டீமுக்கு யார் கேப்டனாக இருந்தால் பெட்டராக இருக்கும்? ஒன்று பாபா அப்ரஜித்தா,
இல்லை ஷாருக் கானா இல்லை கிருக்கானந்தா, சாய் கிஷோருக்கு 3 ஃபார்மேட்லேயும் கேப்டன்சி கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போக டிஎன்பிஎல்ல கிருக்கானந்தா இந்த பெர்ஃபார்மரை நீங்கள் வந்து சேர்த்து பாருங்களேன், நல்லா இருக்குது. இப்போ துஷார் ரஹேஜா தான் நானும் சொல்கிறேன். துஷார் ரஹேஜானா துஷார் ரஹேஜா இல்லை, துஷார் ரஹேஜா வேணாம், அவருக்கு பதிலாக நான் வேற ஒருத்தர் சொல்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். வசீம் அகமது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கிருக்கானந்தா விஜய் சங்கரோட டைம் முடிஞ்சிருச்சு, அவரை வந்து நான் அதாவது விஜய் ஹசாரேலையும் ரஞ்சி ட்ரோஃபிலையும் நான் அவர் வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் அதில் இருக்கிற T20 கொஞ்சம் வழி விடட்டும். ஒரு சோனி யாதவும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ஸ்பின் ஆல்ரவுண்டர் தேவையான ஒரு சஞ்சய் யாதவும் சேர்த்து ஆடிட்டோ, இல்லைனா வந்து ஒரு முகமது அபிஷேக் தனர் இவங்கெல்லாம் ஆடினாங்கன்னா ஸோ இது கொஞ்சம் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இவங்க ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்களா? ஸோ பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொய்யாமொழியை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குன்னு தெரியல. பட் நான் பொய்யாமொழி மேலே எனக்கு ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் எடுத்துகிட்டு போகலாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸோ நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முகமது அலி நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்ஃபார்மன்ஸ். அண்ட் முகமது அலி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட முடியுமா, நல்லா இருக்குமா அப்படின்னாலும் கீழே வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நிறைய விஷயம் பேசியிருக்கிறேன். அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் சைது முஸ்டாக் அலி ட்ரோஃபிக்கான ஸ்குவாட் ஸோ இதிலிருந்து தான் போகும். ஸோ எப்படி பிக் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்தாகும். இன்னும் திண்டுக்கல் லெக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை லெக் இருக்குது, முக்கியமான லெக். அந்த முக்கியமான லெக்கில் அப்புறம் முடிஞ்சால் நம்ம வேறு ஏதாவது வீடியோ பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடையுது. பெரியசாமி திண்டுக்கல் லெக் நல்லா பண்ணி அண்டு பிளே ஆஃப் ஃபைனலை நல்லா பண்ணி திரும்பவும் தமிழ்நாடு டீமுக்குள்ளே வராரா அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா பெரியசாமிக்கெலாம் இன்ஜூரி பெரிய ஒரு ஃபேக்டராக இருந்தது, ஃபிட்னஸ் பெரிய ஒரு ஃபேக்டராக இருந்தது. அண்ட் இப்போது ஒரு மாதிரி அப்ரஜித்தோட கேப்டன்ஸை சூப்பராக பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிஎல் பாருங்கள் யார் திண்டுக்கல் லீகில் 2 டீம் பிக் ஆகி 4 டீமாக அடுத்தது பிளே ஆஃப்ஸுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் திண்டுக்கல் வருவேன். நான் வந்து எலிமினேட்டர் பார்க்கறதுக்காக வருவேன். தென் அதுக்கப்புறம் சேப்பாக்கில் குவாலிஃபயர்ஸும் அதுக்கப்புறம் ஃபைனலும் பார்க்குறதுக்கு வருவேன். ஓகேங்களா? தென் பார்க்கலாம். அண்ட் டிஎன்பிஎல் தொடர்ந்து பாருங்கள், நல்லா இருக்குது. நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல மேட்சஸ் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது, பரவாயில்ல போயிட்டு இருக்குது. பாருங்கள் மறக்காமல் பாருங்கள். அது 2 டீம் எந்த டீமாக இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா மதுரையும் ஆல்மோஸ்ட் வெளியில் போயிடுவாங்க. நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஐட்ரீம் திருப்பூர் தமிழாஸுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ விர்ச்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 டீமுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐட்ரீம் திருப்பூர் தமிழாஸ் ஸோ ஹைலி சான்சஸ் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க சொல்லிட்டு. தென் வீடியோ நிறைவேறியது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் தொடரும்.